என் பேர் சாந்தி. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறையில் இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நான் டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். 20 வருஷமாக எனக்கு அல்சர் பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். சூடாக சாப்பிட முடியாது. அப்புறம் வந்து ரொம்ப ஆறுனது சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலாக சாப்பிடுவோம். கூலாக ஏதாவது சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிருது, அந்த மாதிரி வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுவேன். காரமாக சாப்பிடவே முடியாது. எப்போவுமே ஒரு மிளகா போட்டு வச்சாலும் கூட எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும். உப்பு காரம் அதுவுமே சேர்க்கவே மாட்டேன். எப்போவுமே 20 வருஷமாகவே அப்படி உப்பு காரம் சேர்க்கறதே கிடையாது. கனமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. குனிஞ்சு நிமிந்து வேலைகள்லாம் செய்யும்போது ரொம்ப வலிக்கும். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் காரம் இல்லாதது எதுவோ அதை மாத்திரம் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். பழைய சாப்பாடு, ரொம்ப கூலிங்கான சாப்பாடு, ஆற வச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். சூடாக சாப்பிட மாட்டேன். குழம்பு ஏதாவது வச்சதுன்னா எனக்கு ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நான் அதை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவேன். ஆசைப்பட்டது எதுவுமே அதிகமாக சாப்பிட முடியாது. அப்படி ஏதாவது நான் விரும்பி சாப்பிட்டா கூட அது எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கும். அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கனால அவங்க வந்து காரம் கம்மியாக தான் சமைப்பாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு காரம் கம்மியாக சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. நான் வந்து நிறைய நாள் எங்கள் அம்மாட்ட, ஏம்மா காரம் இப்படி கம்மியாக சமைக்கிற, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நான் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னாலும் அப்படி சொல்லுவேன். இந்த கிழங்கு வகைகள்லாம் அதிகமாக எனக்கு சாப்பிடவே முடியாது. அது சாப்பிட்டா கூட அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு அந்த வயிறு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எது சாப்பிட்டாலும் அது வந்து சரியாகாது. வெயிலெல்லாம் என்னால் அதிகம் நடக்க முடியாது. ரொம்ப நாக்கெல்லாம் வறண்டு போய் அந்த மாதிரி இருக்கும். எப்போவும் எங்கே போனாலும் நான் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் மேக்ஸிமம். அந்த வயிறு எரியுது அப்படின்னா உடனே நான் தண்ணி குடிப்பேன். தண்ணி குடித்தா தான் கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி தோணும். டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க சில மெடிசின்ஸ் எல்லாம் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து 2 நாள் போடுவேன். கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும். திரும்பவும் பழையபடி இது மாதிரி பிரச்சனை வந்துடும். அடிக்கடி டாக்டர்கிட்ட போகும்போது மருந்து வாங்குவோம். திரும்பவும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எந்த மெடிசின் சாப்பிட்டாலும் சரியாகவே இல்லை எனக்கு. இந்த சூழ்நிலையில் தான் 2025 ஜூலை மாதம் 4 மாவடியில் சுகமளிப்பும் பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டேன். அந்த ஜெபத்தில் தான் ஒரு ஊழியக்காரங்க வியாதிஸ்தர்களுக்காக ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட சேர்ந்து நானும், எஸ்ஸப்பா எனக்கு இந்த அல்சர் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஒரு தாயார் கண்ணீரோட ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடல் பிரச்சனை வந்து முற்றிலும் மறைகிறது, எஸ்ஸப்பா தொடுகிறார், குணப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு ப்ரெசன்ஸ் வந்ததை நான் உணர்ந்தேன். கை கால்லாம் ஒரு நடுக்கமாக இருந்தது. ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. அது ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த அல்சர் பிரச்சனை எனக்கு முற்றிலும் சுகம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஜெபம் முடிஞ்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் காரம் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வலிக்கவே இல்லை, வயிறு வலிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு மறுநாளைக்கு சிக்கன் சாப்பிட்டு பார்த்தேன். சிக்கன் சாப்பிட்டு பார்த்தேன், அதுலேயும் எனக்கு ஒன்றுமே பண்ணலை. கிழங்கு சாப்பிட்டு பார்த்தேன். கிழங்கெல்லாம் முன்னாடி சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் கிழங்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்பவும் எனக்கு ஒன்றுமே பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து வெயிட்டெல்லாம் நான் கொஞ்சம் தூக்கி பார்த்தேன். பார்த்துக்கிடுங்க, வெயிட்டெல்லாம் தூக்கி பார்த்தேன். அப்பவும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செஞ்சு பார்த்தா எப்பவும் எனக்கு வயிறு வலி கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு இப்போ அந்த வயிறு வலி, அல்சர் பிரச்சனை அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் நல்லா சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் நான் எல்லாமே சாப்பிட்றேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.